குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் நான் ஜென் டெக்னாலஜிஸ் ஒரு கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ. அது கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வீடியோ தான் இது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கலாம். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஓகே, ஸோ என்னுடைய அந்த டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இண்டிகேட்டரில் மொமெண்டம் ட்ரெண்டு ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1560 சம்வேர் இந்த ரீஜன் 55 ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலுக்கு அப்புறம் இந்த இடத்துல மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் கேண்டில். ஓகே, இதை லைன் போடுறதுக்கு பதிலாக ஒரு ரவுண்டு போட்டு வைப்போம். இந்த பர்டிகுலர் கேண்டில் இதை நான் ஆர்எஸ்ஐ பேண்டில் முதல்ல போய் பார்த்தேன். நான் ஆர்எஸ்ஐ பேண்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆர்எஸ்ஐ பேண்டில் இது 50க்கு மேலே இருந்துச்சு. நல்ல ஒரு பிரைட் கிரீன் கலர் கேண்டில். ஓகே, அதோட மட்டும் இல்லாமல் அது ஒரு கன்ஃபர்மேஷன். மொமெண்டம் இது ஒரு கன்ஃபர்மேஷன். ட்ரெண்டு அந்த கிராஸ் ஓவர் நடக்கலை. ஸோ அதனால் மொமெண்டத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆர்எஸ்ஐ பேண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். சென்ட்ரல் சிபிஆரில் மந்த்லி என்னன்னு பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மந்த்லி பாட்டம் ரேஞ்சு கிராஸ் பண்ணியிருந்துச்சு, விச் இஸ் ஆல்சோ வெரி குட் சைன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல டீசெண்டான கேண்டில் இது. தென் எதுக்கும் வீக்லியை பார்ப்போம்னு வீக்லி பார்த்தேன். நான் வீக்லியும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. இட் இஸ் மூவிங் அப். தென் வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தேன். வால்யூம் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸ் மந்த்து வேல்யூ ஏரியா லோ அதை இந்த பிக் கேண்டில் உடச்சிருந்துச்சு, விச் இஸ் அ வெரி குட் சைன். எதுக்கும் இதை வீக்லியில் போய் பார்ப்போம்னு அதை வீக்லியில் போய் பார்த்தேன். வீக்லிலையும் நல்ல சைன் உடச்சிருந்துச்சு, ப்ரீவியஸ் வீக்கினுடைய லோ. ஸோ சம்வேர் 155 or 1560 ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்தது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதனுடைய ரேட்டு 1695. கிட்டத்தட்ட 150 ரூபா 140 ரூபா. ஸோ ஆனால் வெயிட்டிங் பீரியடுன்னு பார்த்தோன்னா ரஃப்லி 18th May. That's not maximum 1 week 10 days. 1 week 10 days depending on your investment it would have returned probably say இப்போ நீங்கள் ஒரு 60 வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் you would have got about 9,000 rupees or 6,000 rupees, something like that. கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனிவே இது ஐடியா என்னென்னா இதை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் எடுத்தேன். நான் ஸோ வேறு விவாப் பார்த்தேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம பார்த்துருவோமே. இப்போ விவாப் டெய்லி போட்டு பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு. எனிவே டெய்லி இந்த இடத்துல கிராஸ் ஆகிறதுக்கு 1 hour டைம் ஃப்ரேமு ஸ்ட்ராங்காக உடச்சி மேலே போயிருக்கிறான். வீக்லி என்ன சொல்லுது? வீக்லிலையும் நல்ல உடச்சி ஸ்ட்ராங்கான கேண்டில் மேலே போயிருந்ததுனால நான் எடுத்தேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் யூ கேன் கன்சிடர் செக்கிங் பிஃபோர் என்டரிங் இன்டு ஸ்விங் ட்ரேடிங். ஓகே,
இது வந்து ஃபெயில் ஆகலையா அப்படின்னு, ஃபெயில் ஆன சினாரியோ இருக்கா அப்படின்னு சொன்னால் எஸ் அஃப்கோர்ஸ். இதே சமயத்தில் தான் நான் வந்து ஆர்விஎன்எல் கூட எடுத்திருந்தேன். அதையும் சொல்லணும்னு நினச்சேன் நான். இதே சமயத்தில் ஆர்விஎன்எல் எடுத்திருந்தேன். அது வந்து ஊற்றிக்கிச்சு ஆக்சுவலி. ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா வீக்லி வால்யூம் ப்ரொஃபைல் வந்து 269 லோ, வேரியல் ஏரியா லோ. சரி, இங்கேருந்து மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட 270 சம்திங்க்கு நான் எடுத்திருந்தேன். நான் 75 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தடன்னு கீழே வந்துடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. இதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் வெளியே வந்துடுவேன் நான். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஆர்விஎன்எல் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை இந்த இதுக்கு. ஓகே, மந்த்லி ப்ரொஃபைல் எல்லாமே போட்டு பார்த்து தான் நான் வாங்கினேன் நான். இது மந்த்லி சிபிஆருடைய மந்த்லி இங்கே. ஓகே, இந்த S1க்கு மேலே ஒரு நல்ல கேண்டல் இருக்குது, மேலே இப்போ போக ஆரம்பித்தான் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினது. அது கீழே வந்துருச்சு. ப்ராப்ளி இந்த ரிசல்ட்டுனால இருக்கலாம். இதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நான் அநேகமாக வெளியே வந்துடுவேன். இப்போ என்ன 252 நிற்கிதா, ப்ராப்ளி ஐ வில் கிவ் அனதர் 5 rupees ஆர் 245. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் தென் ஐ வில் எக்ஸிட். ஓகே, இன்ஃபேக்ட் ஆர்எஸ்ஐயை பாருங்களேன். இதில் இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி. ஆர்எஸ்ஐயில் இது எல்லாமே வந்து க்ரீன் கேண்டில்ஸாக இருந்துச்சு. ப்ரைஸ் ரேஞ்சை பாருங்கள் 270. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இது மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். பட் இது போகல. இது இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இது வந்து கீழே விழுந்துச்சு. பட் இது வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக தெரியுது. we will see. Okay, thank you, bye.